guys, so a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட CHSL எக்ஸாமோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா. ஸோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பான டீட்டெயில்ஸை மட்டும் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம SSC அப்படி CHSL அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தால் போதும் சரிங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க, ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும், இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 27 இருக்கணும் அப்படின்றாங்க. மேம் 27க்கு மேலே போச்சுனால சத்தியமாக எழுத முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம்ப்பா. OBC இருக்கட்டும், SC இருக்கட்டும், ST இருக்கட்டும், வேறு யாருப்பா PWD இருக்கட்டும், PWD இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ்மென் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் என்னென்னா ஏஜ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எப்படி ஆஸ் யூஷுவல் முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுக்கான பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணலாம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 12th முடிச்சிருந்தா போதும், 18 to 27 இயர்ஸ் இருந்தால் போதும். அண்ட் இந்த SC ST OBC PWD EXM இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் சரிங்களா. மேம் சரி மேம் CHSலாம் என்னென்ன போஸ்டிங் மேம் இருக்கும், என்னென்ன வேலை மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த 6 போஸ்டிங் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 6 போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, LDC சொல்கிறாங்க. LDC அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ LDC அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா JSA சொல்லுவாங்க, தட் இஸ் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் கொஞ்சம் பே ஸ்கேல் வந்து வேரி ஆகும் சரிங்களா. இவங்க 2 பேருக்கு எவ்வளோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பேசிக் பே பார்த்தீங்கன்னா 19,900 ஆரம்பிக்கும். இது வந்து பேசிக் பே சரிங்களா. இதுவே வந்து போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடே இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 25,500 ஆரம்பிக்கும். அதாவது பேசிக் பேன்றது மினிமம் இவ்வளோ சேலரி கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹவுசிங் அலவன்ஸ் இருக்கும், ட்ராவல் அலவன்ஸ் இருக்கும், ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், நிறைய அலவன்சஸ் இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே வரும் சரிங்களா. ஸோ மொத்தமாகவே இந்த 6 போஸ்ட்டு தான் நமக்கு என்னது CHSL இருக்க போகுது. ஸோ இதில் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஜாப், ஈஸியான ஜாப், ரிஸ்க் இல்லாத ஜாப் அண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத ஜாப். இதில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா CGLக்கு ரொம்ப அருமையாகவே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சரி, ஸோ இப்போ எக்ஸாம் வந்து எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Tier 1 அண்ட் Tier 2 2 எக்ஸாம் தான் இருக்கும். Tier 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 4 டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னா இங்கிலீஷ் 1, மேக்ஸ் 1, ரீசனிங் 1, இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் அண்ட் GA சரிங்களா. ஓகே, ஸோ இது 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஈச் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 50 மார்க், 25 கொஷின் 50 மார்க் சொல்லிட்டு மொத்தமாக என்னென்னா 100 கொஷின் 200 மார்க்குன்னு பிரிச்சிருப்பாங்க. இது நமக்கு தெரியும். அண்ட் Tier 2 பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றிருக்காங்க. Tier 2லேயும் பார்த்தீங்கன்னா இது 4மே இருக்கும் சரிங்களா. ஆனால் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் மட்டும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கிலீஷு. அதுக்கப்புறம் என்னென்னா GA இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்கும் மேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெவலாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இதுவும் 4 பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் இருக்குது நமக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது சரிங்களா. டைப்பிங் இருக்குது அண்ட் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டரை பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சராக வச்சுட்டாங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சராக வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட்ஸ் per minute சரிங்களா. 35 வேர்ட்ஸ் per minute நீங்கள் டைப் பண்ணுறதா இருக்கும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்டர்நெட்னா என்ன, வைஃபைனா என்ன, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனா எந்த கீ டிப்ரெஷன் யூஸ் பண்ணுவீங்க அது இதுன்றது அது இதுவாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ CHSL எக்ஸாமை தமிழ்லையும் எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கே ஒரு இங்கிலீஷ் இருக்கா, இங்கே ஒரு இங்கிலீஷ் இருக்கா, ஸோ இந்த 2 இங்கிலீஷை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தமிழில் எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா. ரீசனிங்லேருந்து ஆப்டிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா. மேம் 12th குவாலிஃபிகேஷன் போய் நான் எழுதணுமா,
அப்போல்லாம் மைண்ட் செட் இருக்காதீங்க. 12th குவாலிஃபிகேஷன்ன்றது என்ட்ரி லெவல் மட்டும்தான். ஆனால் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களால சத்தியமாக எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்கள், மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்னது நீங்கள் SSCயே படிக்கலனாலுமே அப்ளை பண்ணுங்கள், சும்மா போய் எழுதி பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். அண்ட் டெய்லி நம்ம செஷன் பார்த்தீங்கன்னா லைவ்ல போயிட்டுருக்கு. ஈவினிங் 4 o'clock அட்டன் பண்ணுங்கள். CHSL ஓடது இருக்கட்டும், CGL ஓடது இருக்கட்டும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். I'll see you guys tomorrow at 4 PM. Thank you so much. Bye bye. Take care.